Hello guys, welcome to the off-road bully, the off-road weapon master. இனி நமக்கு வந்து ஒரு SDB Sniper air rifle வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு SDB Sniper unbox பண்ணி பார்த்தோம். என்ன ஆச்சுன்னா அந்த SBD ஓட ஸ்னைப்பரோட பேரல்ல வந்து some welding marks இருந்துச்சு. நம்ம SBD கால் பண்ணி I just contacted them and I asked them what was that. They reassured me that it was not a problem. அது எதுவும் பிரச்சனை இல்லைங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு வேணால் வந்து 6 மாதம் வாரண்டியிலேருந்து 1 வருஷத்துக்கு மாற்றி தரோம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஐ செட் அதெல்லாம் நல்ல ஒரு புது வெப்பனே கொடுங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும்னு சொல்லிட்டு தே டுக் தி வெப்பன் பேக். அந்த ஏர் ரைஃபிளை திருப்பி எடுத்துட்டாங்க. எடுத்துக்கிட்டு தே சென்ட் மீ நியூ ஏர் ரைஃபிள். ஓகே, லெட்ஸ் see இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பேக் பண்ணி பார்ப்போம். ஓகே, DDDC கொரியர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இட்ஸ் ஃப்ரம் கொல்கத்தா. சி இட்ஸ் நைஸ்லி பேக்ட், நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. கொல்கத்தாலேருந்து வந்திருக்கு. லைக் வி ஆல் நோ SDB வந்து டேரெக்டாக வந்து கஸ்டமர்ஸ் செல் பண்ணுறது இல்லை. தே ஹேவ் தேர் டீலர்ஸ் வச்சுருக்காங்க. அது வழியாக தான் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கொல்கத்தா டீலர்கிட்டேருந்து எனக்கு வந்து கிடச்சிது. நைஸ்லி பேக்ட் ஏர் ரைஃபிள். இப்போ டேமேஜ் ஆயிருக்கு. ரைஃபிள் ஒன்றும் ஆகாமல் இருந்தால் நல்லது. சரி, பேக்கேஜில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. ரைஃபிள் வரைக்கும் போகாமல் இருந்தால் வி ஆர் லக்கி. கூட ஒரு SDB ஸ்னைப்பரோட கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. and then the actual rifle itself. good, அது நம்ம பேரல் டேமேஜ் பண்ணல. Of course, Xena and Aarmr. I think it's an old cover that வச்சிருக்காங்க. Yes. It's been unpacked. Amazing இருக்கு. Very weightless. ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு கட்டியிருக்காங்க. யா, ஃபைபர் சைட்டட். Wow. It's an amazing looking SDB Sniper. இந்த ரைஃபிள் வந்து SDB ஓட ஃபர்ஸ்ட் நைட்ரோ பிஸ்டன் ரைஃபிள். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து you must have known that it is all springers. இந்த பர்டிகுலர் ரைஃபிள் வந்து நைட்ரோ பிஸ்டன். எத்தனை வாட்டி பார்த்தாலும் இது ஒரு அழகுங்க. Yes, very beautiful. ஃபர்ஸ்ட் வந்து எபிசோடு கொஞ்சம் ரிஃபைண்டாகவே இருக்குது, நல்லா வெல் மிஷின்டாக இருக்குது.
ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச பீஸில் வந்து அந்த அளவுக்கு மிஷினிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் திஸ் ஒன் லுக்ஸ் வெரி வெரி அமேசிங். வாவ், so beautiful. It has got a, it's a open sight nitro piston air rifle. This rear fiber sight, front fiber sight. Okay, and then it has got a 2-stage trigger and a manual safety. And you can see wood checkering. Very beautiful checkering. See, very beautiful checkering. And then amazingly blued barrel. Wow, wow, wow. It's perfect. So good. Light oil there. Front fiber sight. A 2-stage trigger. Fiber. Beechwood. And then pinadi there is a rubber pad. We'll clean it all. Okay, but it is a nicely made, beautifully made air rifle. That much I can tell. It's a beautifully made air rifle. Okay, very beautiful. I think it is 3-point. This is on the manual. See, nicely machined. Perfect. This is fire பண்ணி பாப்போம். And நம்ம கிட்ட இன்னும் ரெண்டு air rifles இருக்கு. We have an SDB Xena and we have a Aarmr 350 Magnum. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது SDB Xena. ஸோ நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். And then we'll come to a verdict. Look wise எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போமே பார்ப்போம். இது வந்து SDB Xena. Okay, SDB Xena, and then we have a Aarmr 350. Nice. We have an Aarmr 350. Look at it. 3 beautiful air rifles. First is the Sniper, second is the Xena, third is the National 350 Aarmr. Magnum, 350 Magnum that is. So yes guys, we have the 3 air rifles. We have an SDB Xena, we have an SDB Sniper, and then we have an Aarmr 350 Magnum. In the moon we compare panni paapom, okay? But in the Aarmr 350 Magnum is a bigger rifle, it's a .22 caliber, okay? This is 0.177 calibers. Okay, so நம்ம பாப்போம். இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா ஒரு வித்தியாசம் வந்து இது வந்து இந்த ஸ்னைப்பர்ங்கிறது வந்து இட்ஸ் நைட்ரோ பிஸ்டன் அண்ட் இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கர். ஓகே, ரெண்டுத்துக்குமே 2-stage trigger தான். இது ஆட்டோமேட்டிக் சேஃப்டி இருக்குது, இது வந்து மேனுவல் சேஃப்டி. மேனுவல் சேஃப்டி சில கண்டிஷன்ஸில் வந்து இட்ஸ் பெட்டர் தென் ஆட்டோமேட்டிக் சேஃப்டி பிகாஸ் டீகாக்கிங் பண்ண முடியும். நம்ம ஆட்டோமேட்டிக் இதை வந்து நம்ம டீகாக் பண்ண முடியாது, இது வந்து டீகாக் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். இதில் செக்கரிங் கிடையாது, இதில் பியூட்டிஃபுல்லான செக்கரிங் இருக்குது ரெண்டு பக்கமும். யூ கேன் see that. It's got a nice checkering. இதில் செக்கரிங் கிடையாது.
ஸோ ஓகே நம்ம இப்போதைக்கு இது வந்து மெட்டல் சைட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து மெட்டல் சைட், இது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து ஃபைபர் சைட், விச் இஸ் பெட்டர் ஃபார் மெயின்டைனிங் அக்யூரசி. பிகாஸ் அயன் சைட்ஸ் வந்து அக்யூரசி சீக்கிரமாக போயிடும். இது வந்து ஒரு செட் பண்ணிட்டா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஓகே, ரெண்டுமே 0.177 கேலிபர் தான். ஸோ வாட் வி வில் டூ இஸ் வி வில் ஃபயர் தம், டெஸ்ட் தம் அண்ட் கம்பேர் தம். ஓகே, ஸோ until then it's off-road Aguli. So until then it's off-road Aguli. Signing off, your off-road weapon master. The number is SDB Sniper. Nice checkering இருக்கு பாருங்க. இங்க ஸ்டாக்ல நல்ல ஒரு checkering, and it has got a 2-stage manual safety. இப்படி பண்ணா safety is engaged வராது. டிஃபரண்ட்ல பண்ணா safety is decided. It's just 2-stage trigger. Okay, nice. இங்க பார்க்கலாம், it's a 0.177 caliber air rifle. rail mount பண்ணுறதுக்கு, scope mount பண்ணுறதுக்கு வந்து there is a rail, rear fiber sight, front fiber sight. overall an amazing weapon, very good powerful, ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. it's got very good power. இதோட வெலாசிட்டி வந்து 950 fps சொல்லிட்டு இந்த கம்பெனி கிளைம் பண்ணுது. அண்ட் ஜென்னாக்கும் 950 fps தான். பட் இது ஜென்னாவோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ப்ராபப்ளி இட் இஸ் மோர் பவர்ஃபுல். இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் 950 fps. இந்த ரைஃபிள் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஃபயர் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி ஆஃப் ரோட் அகுலி. See you guys next time.